சிலருக்கு சில வேளைகளில் வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதற்கு தாமதமாகிறது. தாமதம் என்பது ஏதோ கர்த்தர் நியமித்த தாமதம் அதனால் நமக்கு வராது, இல்லை வர இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சில காரியங்கள் தாமதிப்பது நல்லது வாழ்க்கையில். ஏன்னா இந்த தாமதம் அதிகமாக அதிகமாக அதில் வெளிப்படுகிற தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இத்தனை மாதம் வெயிட் பண்ணிட்டோம் பிரதர், இத்தனை நாட்கள் வெயிட் பண்ணிட்டோம், இத்தனை வருடங்கள் வெயிட் பண்ணிட்டோன்னு. கர்த்தருடைய தயவு செய்யும் காலம் இது. இது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது கர்த்தருடைய மகிமை அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வேலை, எதிர்பார்க்கிற அந்த பிரேக் த்ரூவில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே இந்த சில காலங்கள் எடுத்துக்கொண்டதாக இருக்கலாம். அதனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்.